ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். நீங்கள் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா எலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலெக்ஷனோட பார்ட் பார்த்திங்க அப்படின்னா 15 ஆர்டிகல்ஸ் வந்து 324லேருந்து 329 வரைக்கும் மொத்தம் 6 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் 329A வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. 324 ஆர்டிக்கல் இந்திய தேர்தல் ஆணையம் முழு சுதந்திரத்துடன் செயல்படுவதற்கான அதிகாரம். ஆர்டிக்கல் 325 வந்து என்ன, சமயம், இனம், சாதி மற்றும் பால் வேறுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் எவரையும் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து தகுதி நீக்கம் செய்ய இயலாது. 326 வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயசானவங்க வந்து யாருனாலும் ஓட்டு போடலாம். அடுத்து 327 வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும் நாடாளுமன்ற அதிகாரம். அதே 328 பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும் சட்டமன்ற அதிகாரம். அதே 329 வந்து தேர்தல் விவகாரங்கள் வந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாது. 329A வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. அது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 26 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி அண்ட் அட்டானமஸ் பாடியும் கூட தான். அதுக்கப்புறம் இந்த 1950 ஸ்டார்ட் பண்ணி பொன்விழா வந்து 2001 வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதன்படி 2011 வந்து தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25 வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெட் எங்கே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது ஹெட் குவார்ட்டர். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையரை பற்றி பார்ப்போம். தேர்தல் ஆணையர் அதில் ஃபஸ்ட்டு வந்து 1950லேருந்து 1989 வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கமிஷனாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1989லேருந்து 1990 வரைக்கும் 1+2 ஒரு எலெக்ஷன் கமிஷனும் 2 துணை தலைவர்கள் வந்து துணை எலெக்ஷன் கமிஷன் வந்திருப்பாங்க. அடுத்தது 1990லேருந்து 1993 வரைக்கும் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் இருந்திருப்பாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1993 வந்து அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு முதன்மை தேர்தல் ஆணையரையும் கூடுதலாக வந்து 2 துணை தேர்தல் ஆணையரும் வந்து பணியாற்றிருப்பாங்க. 1+2 வந்து இப்போ 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதனுடைய இயர் பார்த்திங்க அப்படின்னா 6 years 65 years அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணால் யாரால் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதில் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சுகுமார் சென். எப்போ இருந்துன்னா 21/3/1950 19/12/1958 வரையும் வந்து இவர் தான் இருந்திருப்பார். இவர் வந்து சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற 2 பொது தேர்தலையும் வந்து இவர் வந்து நடத்தியிருப்பார். அப்புறம் சூடானில் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக வந்து இவர் பணியாற்றிருக்காரு. இப்போ தற்போது யார் இருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா ராஜீவ்குமார். எப்போ பதவி ஏற்றாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 15/5/2022 பிப்ரவரி 2025 வரையும் இவர் தான் இருப்பார். இவர் வந்து 2022 வந்து என்னென்னா திரௌபதி முர்மு அண்ட் ஜெகதீப் தன்கார் அதாவது குடியரசுத் தலைவர்களுக்கான எலெக்ஷன் நடந்திருக்கும். அது வந்து நடத்துறது யாருன்னா இவர் தான் நடத்தியிருக்காரு. 16வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு. துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கார். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சுகுமார் சென், செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா VK சுந்தர், தேர்டு வந்து SP சென் வர்மா, 21வது AK ஜோதி, 22 வந்து OP ராவத், 23 வந்து சுனில் அரோரா, 24th வந்து சுசில் சந்திரா, 25th வந்து ராஜீவ்குமார். அதுக்கப்புறம் இந்திய தேர்தலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாக்காளர் பட்டியலை வந்து அதுதான் வந்து எல்லாம் தயாரிச்சிட்ருக்கு. அப்புறம் எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கணும், எத்தனை கட்டமாக நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அதை வழிவகுக்கிறாங்க. அதுக்கு ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் வந்து இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து அரசியல் கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான். அவங்களுக்கான சின்னங்களை ஒதுக்குறது வந்து இவங்க தான். இப்போ தற்போது எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ராஜீவ்குமார். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையர் வந்து 2 பேர் இருந்தாங்க. அவங்க யாருன்னா அருண் கோயல், அனுப் சந்திரபாண்டே. இப்போ 2 பேரும் தூக்கிட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா கை கணேஷ்குமார், அப்புறம் சுபீர் சிங் சந்து. இவங்க தான் வந்து இப்போ இருக்காங்க. 5வது மக்களவைத் தேர்தல் நடந்ததில்ல, அப்போ தான் 1971 தான் ஃபஸ்ட்டு தேர்தல் நடத்தை விதிமுறை வந்து வெளியிட்டிருக்காங்க. மக்களாட்சினா என்ன? மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா திரு ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பார். அமெரிக்க ஐக்கிய நாடின் முதன்மை ஆணையர் தான் வந்து அவர் இருக்கார். டெமோக்ரஸினா என்னென்னு மக்களாட்சி சொல்கிறாங்க. டெமோ மற்றும் கிரீட்டா. டெமோ அப்படின்னா மக்கள், கிரீட்டான்றது அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியோட தேர்தலை பார்க்கலாம்.
நாடாளுமன்றம், சட்டமன்றம். இப்போ நாடாளுமன்றம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த நாடாளுமன்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இப்போ புதுசாக கட்டிய நாடாளுமன்றம் பார்த்திங்க அப்படின்னா முக்கோண வடிவில் இருக்குது. அங்கே ஒரு செங்கோலும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த நாடாளுமன்ற பெயர் என்ன அப்படின்னா சம்வித்யான் சதன். இப்போ வந்து நாடாளுமன்ற பெயர் வந்து சன்சத்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றம் வந்து 3 அங்கங்களை கொண்டது. அது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு 3 கொண்டது. நியூவாக கட்டியிருக்காங்கள அந்த நாடாளுமன்றத்தில் வந்து மக்களவையுடைய ஷேப் வந்து மயில் வடிவிலும் அதே மாநிலங்களோட ஷேப் வந்து லோட்டஸ் வடிவிலும் இருக்குது. மக்களவை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்கிறாங்க. இதில் 552 உறுப்பினர்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து 543 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அதுக்கு முன்னே 545 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது எப்படின்னா 543 + 2ன்னு இந்த 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. அதை வந்து 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2019 வந்து கேன்சல் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்களை யார் தேர்ந்தெடுப்பாங்க? 542 உறுப்பினர் 43 உறுப்பினர் யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து டைரக்ட் எலெக்ஷன். இவருடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர். இவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இவருடைய இந்த மக்களுடைய காலம் வந்து 5 இயர்ஸ். அதே வந்து உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா, மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மறைமுக தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நேரடி தேர்தல், அதே மாநிலங்களவை வந்து மறைமுக தேர்தல். இதில் 250 பேர் இருக்கலாம். அதில் 233 உறுப்பினர்கள் வந்து மக்கள்னால் மாநில சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இது மறைமுக தேர்தல். அதே 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றாங்க. இதில் இதோடைய ஹெட் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன். இந்த மக்களவை வந்து ஹெட்டு நான் சொல்லலை. மக்களுடைய ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஜி மௌலாங்கன். ஃபஸ்ட்டு உமன் ஸ்பீக்கர் யாருன்னா மீரா குமாரி. இப்போ யார் இருக்காருன்னா ஓம் பிர்லா இருக்காங்க. அதே ராஜ்யசபாவுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். அப்போ என்னன்னா ராதாகிருஷ்ணா ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்க. இப்போ துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தன்பால் இருக்காங்க. இவங்களுடைய இயர்ஸ் பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ். அதில் 2 இயர்ஸ் ஒன்ஸு 1/3 வந்து வெளியே போயிடுவாங்க உறுப்பினர்கள். இவங்க இந்த எம்பி ஆகணும், அந்த மாநில உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா 30 வயசு முடிவடைஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாநில மத்திய அரசு நேரடி ஆட்சியின் பகுதியில் சட்டமன்றம் பார்க்கலாம். 28 ஸ்டேட்டு 8 யூனியன். இது 8ம் சேர்ந்து வந்து 6 ஈரவை சட்டமன்றம் தான் இருக்குது. 6 ஸ்டேட்டில் மட்டும் தான் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. மீதி எல்லாமே வந்து ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது. அதில் ஈரவை கொண்ட சட்டமன்றம் என்னென்னு பார்த்தோம். உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். மீதி எல்லாம் வந்து ஓரவை மட்டும் தான் இருக்குது. அதில் நம்ம வந்து ஓரவை வந்து எப்போ கேன்சல் பண்ணாங்க தமிழ்நாட்டில்னா நவம்பர் 1, 1987 கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த சட்ட மேலவை யார் பீரியட்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட். இந்த சட்ட மேலவை வந்து விதான் பரிஷத்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கா அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் நம்ம எம்எல்ஏவில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த சட்ட பேரவையில் வந்து 500க்கு மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்கணும். இதுக்கு ஏஜ் வந்து 21 இயர்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 234 உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதே வந்து சட்ட மேலவையில் வந்து மேலவைன்னு பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற சட்ட உறுப்பினர் எம்எல்ஏவில் இருக்கிற 1/3 உறுப்பினர்கள் வந்து அந்த விதத்தில் வந்து குறையாமல் இருக்கலாம். 1/3 அதாவது 40க்கு குறையாமல் இருக்கலாம். இவங்களுடைய இயர்ஸ் பார்த்திங்கன்னா சட்ட மேலவைக்கு 6 இயர்ஸ். அதே எம்எல்சி வந்து 6 இயர்ஸ், எம்எல்ஏக்கு வந்து 5 இயர்ஸ். ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேங்க. அது என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 39 பேர். பாண்டிச்சேரியை சேர்த்து பாண்டிச்சேரியை சேர்த்து 40 பேர் வந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு உறுப்பினர்களாக போயிட்டுருக்காங்க. எம்பி அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்எல்ஏ அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்சி அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன எலெக்ஷன் நடத்துதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், குடியரசுத் தலைவர் எலெக்ஷன், இது எல்லாமே வந்து இந்திய தேர்தல் வந்து நடத்துது. ஆனால் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து நடத்திட்டுருக்கு.
இப்போ நம்ம ஓட்டு போடுறோங்கள, அந்த ஓட்டு போடும்போது வந்து ஒரு மை வைக்கிறாங்கல்ல, அந்த மையில் வந்து எண்ணெய் வந்து கலந்துருக்காங்க என்ன கலந்துருக்காங்க அப்படின்னா சில்வர் நைட்ரேட் கலந்துருக்காங்க. அது வச்சா வந்து அந்த மை வந்து அழியாது. இந்த சில்வர் நைட்ரேட் இந்த இந்த வேதிப்பொருள் கலந்துருக்காங்க. இந்த மை வந்து என்ன மஞ்சள் நிற நெகிழி அல்லது பழுப்பு வண்ண கனல் தான் வந்து பேக் பண்ணி வைப்பாங்களாம். இது வந்து அவங்களுடைய உடல் வெப்பநிலையை பொறுத்து வந்து ஒரு மாதம் அல்லது 2-3 நாள் வரைக்கும் அந்த மை வந்து அழியாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையை வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் பெயிண்ட் மற்றும் வார்னிஷ் நிறுவனத்தில் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இவிஎம் மிஷின், எலக்ட்ரான் ஓட்டிங் மிஷின், தமிழில் வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். நம்ம ஓட்டு போடுறத வந்து பதிவு செய்கிறது தான் வந்து இந்த மிஷின். இந்த மிஷினை வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேரளாவில். எப்போன்னா 1982 வடக்கு பரவூர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இவிஎம் மிஷினை வந்து யார் உற்பத்தி செய்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா பாரத் மின்னணு நிறுவனம் பெங்களூர்லேயும் இந்திய மின்னணுவியல் கழகம் ஹைதராபாத்லேயும் வந்து இது உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவிஎம் மிஷின் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேரளா. அடுத்து வந்து விவிபிஏடி, இது என்ன அப்படின்னா ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட்டட் ட்ரையல். இதனா வாக்காளர் தான் அளித்த வாக்கினை உறுதி செய்யும் கருவி தான் வந்து இந்த விவிபிஏடி. இது வந்து நம்ம பட்டன் ஆன் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட சின்னம் வந்து அங்கே வந்து அந்த டிவியில் வந்து காமிக்கும். அதுதான் வந்து இந்த கருவி. இந்த கருவி வந்து அது எத்தனை வினாடி காமிக்கும் அப்படின்னா 7 வினாடி வந்து அது காமிக்கும். அந்த சின்னத்தை வந்து காமிக்கும். அதுவும் இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 4/9/2013 நாகாலாந்து மாநிலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதை. அடுத்து நோட்டானா நன் ஆஃப் த எவோ, மேற்கூறிய எவரும் இல்லை. இது வந்து எப்போனா அக்டோபர் 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு ஓட்டு போட யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுனா அந்த நோட்டாவில் வந்து ஆன் பண்ணிடலாம். இது 2019 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எப்போனா 1951 52 நடந்திருக்கும். அப்போல்லாம் வந்து ஓட்டிங் ஏஜ் வந்து 21 தான் இருந்திருக்கு. ஆனால் அதை வந்து 18 குறைச்சது எப்போ அப்படின்னா 61th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்து 1987 குறைச்சிருப்பாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு தேர்தலை பற்றி பார்ப்போம். நம்ம நாடு சுதந்திரம் எப்போ இருந்துச்சு 1947. ஆனால் குடியரசு ஆண்டு வந்து 1950 ஆகும். அப்போ 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து வந்து 401 தொகுதி இருந்துச்சு. அந்த 401 தொகுதியிலும் வந்து 489 மக்களவை பிரதிநிதிகளையும் மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் வந்து பொது எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. அதில் 36 அப்போ அந்த மக்கள் தொகை வந்து 36 கோடி. அதில் வந்து 21 வயசு அதாவது ஓட்டு போடுறவங்க எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா 17.3 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. அதில் அப்போயே பெண்களுக்கு தனி வாக்குப்பதிவு மையம் இருந்துச்சு. எவ்வளோன்னா 27,527 வாக்குப்பதிவு. மொத்த வாக்குப்பதிவு மையங்கள் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1,96,084 வாக்குப்பதிவு மையங்கள் இருந்துச்சு. இதில் 489 இடங்கள். அதில் வந்து 53 கட்சி வந்து பங்கேற்றுச்சு. அதில் வந்து அப்போ 14 கட்சி வந்து தேசியமயமாக்கப்பட்ட கட்சியாக இருந்திருக்கு. அதில் 533 சுயேட்சை உட்பட்ட 1874 பேர் வந்து அதில் போட்டிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு முதல் தேர்தலில். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரை நடந்திருக்கு. இதில் வந்து எவ்வளோ வாக்கு பதிவாச்சு அப்படின்னா 44.87% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கான். இதில் அந்த 489 இடங்களில் 364 இடங்களில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு தான் வந்து பிரதமராக இருக்கார். அதே துணை பிரதமராக யார் இருந்திருப்பாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரை வந்து இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்க. அவரை வந்து ஒற்றுமைக்கான சிலைன்னு சொல்லிட்டு அவரை சொல்லிட்டுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ அந்த எலெக்ஷன் ஃபஸ்ட் எலெக்ஷனில் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 10.45 கோடி செலவில் வந்து இந்த தேர்தல் நடத்தி முடிச்சு. அதன்படி வந்து பிரதி வாக்குக்கான செலவு வந்து 60 பைசா ஆகும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இது இருக்குல்ல அந்த தொகை கட்டுவாங்கள்ல, அது வந்து முதல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து டெபாசிட்டை வந்து 500 ஆயிடுச்சு, பேரவைக்கு வந்து 1000 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து 2009 அப்போ வந்து அதை வந்து மாற்றிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து 12,500லேருந்து 25,000, சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்து 5,000லேருந்து 10,000 உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் டெபாசிட் என்ன அப்படின்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் 34(1)A படி 1951 ஒரு வேட்பாளர் வந்து தேர்தலில் போட்டின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து செலுத்தணும். அதுதான் வந்து தேர்தல் டெபாசிட். இந்த தேர்தல் டெபாசிட் வந்து எப்போ இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா செல்லத்தக்க வாக்கில் 1% நம்ம வந்து பெற்றால் வந்து இந்த டெபாசிட் இழக்காது. டெபாசிட் இழக்காமல் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த டெபாசிட் இருந்துச்சுன்னா வந்து அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில்
தற்போது 78% பேர் 77% வேட்பாளர்கள் டெபாசிட் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.